வணக்கம். வணக்கம் சார். கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. நீங்கள் எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ 25 வருஷமா நிறையா வண்டி நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. ஆமாம். உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் வந்து எந்த வண்டி சிறந்தது? இப்போ இந்த வண்டி எவ்வளோ நாள் ஆகுது? இந்த வண்டியோட இதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எம்எஃப் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எம்எஃப் தான். ஆமாம். சரி. அடுத்து ஒரு 2 வருஷம் மகேந்திரா ஓட்டினேன். சரி. அதுலேருந்து எம்எஃப் தான் எடுத்திருக்கேன். சரி. அந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்குது. சரி. ரூட்டு மார்ச்சிக்கு நல்லா இருக்கும். சரி. உழவுக்கும் நல்லா இருக்கும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கேட்கலாம். சரி. இந்த இப்போ இது வந்து ரொட்டேட்டர் போட்டு நம்ம ஓட்டும் போது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்? மைலேஜ் வந்து 5 கொடுக்கும் சார். ரைட். ஏக்கருக்கா? ஆமாம். ஏக்கருக்கா மணிக்கு? மணிக்கு 1 மணி நேரத்துக்கு. சரி. இப்போ அந்த இது எம்எஃப்லேயே வந்து இப்போ 241 இந்த இதோட ஹெச்பி கூடவா? ஆமாம், அதோட ஹெச்பி கூட சார் இது. சரி. எத்தனை சிலிண்டரு? இது வந்து 4 சிலிண்டர் சார். ரைட்டு. இப்போ சேர்த்தளவுக்கு பரவாயில்ல சார், நல்லா இருக்கும். அப்படியா? அது வண்டினா நம்ம ஓட்டுற திறமையை பொறுத்து சார் அது. சரி, ரைட்டு. டயரோட சைஸ் பெரிய சைஸா இருக்கு என்ன? இது வந்து 16. சரி. சாதாரண நார்மல் வண்டிக்கு 13, 14 போடுவாங்க. 14 நார்மல் வண்டிக்கு. இப்போ மற்ற வண்டி நீங்க மகேந்திரா இதெல்லாம் ஓட்டுறத விட இப்போ இந்த வண்டி தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கா? ஆமா, நல்லா இருக்கு. பவர் ஸ்டேரிங். சரி. பவர் ஸ்டேரிங்கா? ஆமா. பவர் ஸ்டேரிங் அங்க. பவர் ஸ்டேரிங். வண்டி நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். கார் மாதிரி இருக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு. சவுண்ட் குண்டெல்லாம் எதுவும் இருக்காது. கார்ல போற மாதிரி பென்சில போற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ரைட்டு. இப்போ மைலேஜ் இதெல்லாம் பாக்குறது வந்து நீங்க ஒவ்வொருத்தங்க இது கேஜ் இருக்கா? எது என்னன்னு சொல்லுங்க. டீசல் இதெல்லாம் பார்ப்பீங்க. டீசல் வந்து இந்த இருக்கு சார். சரி. அதுல வந்து இப்போ நம்ம எத்தனை லிட்டர் இப்போ இருக்குன்னு பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். சரி. இது வந்து ஹீட்டு. சரி. இது வந்து பேட்டரி. பேட்டரி வந்து இப்போ அது ஸ்டார்ட் பண்ணும்போது பச்சைக்கு வந்துருமோ? கொஞ்சம் மேலே பச்சைக்கு வந்துடும். சரி. இது வந்து ஆம்பர். சரி, ரைட்டு. ரைட். டீசல் எவ்வளோ கெப்பாசிட்டி? இது 60 லிட்டர் சார். சரி. இது கியரை பற்றி சொல்லுங்க. இது வந்து ஹை, இது வந்து லோ. கீழே இருக்கோம்னா ஹை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதில் எல்லாம் போட்டிருக்கு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த டிராயிங்கில் இருக்க மாதிரி அதே மாதிரி தான். சரி. இப்போ சாதாரணமாக உழவுல நீங்கள் என்ன கியர் போட்டு விட்டீங்க? ஐ ஃபர்ஸ்ட். ரோட்டில் போகும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் அதே மாதிரி தான். ஐ தான். ரைட். உங்களுக்கு வந்து வயரில் இறக்கும்போது சேர்த்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோ போடுவோம். நம்ம உழவுல நீங்கள் ரொட்டேட்டர் போட்டு உழவு ஓட்டும் போது ஆம்ஸ் எத்தனை இருக்கணும்? நம்ம வச்சு ஓட்டுறது வந்து மேக்சிமம் 10-15 உள்ள இருக்கணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அவ்வளோதான். வண்டி லைஃப் நல்லா வரும் நமக்கு. அதுக்கு 15க்கு மேலே இழுத்தோம்னா அது வராது. சரி, ரைட். சரி, நான் வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. சரி சார். உங்கள் இப்போ இது கவர்மெண்ட்ல நீங்கள் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? அரசாங்கம் இதில் நான் பண்ணி அது சொல்ல முடியாது சார், தெரியாது. நிறைய வருஷம் ஆயிட்டு. ரைட்டு. தஞ்சாவூர்ல இருந்து அப்புறம் இங்கே இப்போ பட்டுக்கோட்டில் இதில் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? சரி, ரைட்டு. ஸ்டார்ட் பண்ணி மீட்டரை காமிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்கள் தொழில் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். இதில் வந்து நம்ம இப்போ மட்டையெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. மட்டையை நம்ம ஓரம் கட்டினோம்னா அது வந்து பெரிய இதாகிடும். உங்களுக்கு தோப்பில் ஒரு ஏக்கர் தோப்பு வச்சுருந்தீங்கன்னாவே ஏகப்பட்ட மட்டை சேர்ந்து போயிடுது. அதுலேயும் நிறைய பாம்பு, நட்டுவாக்காளி இதெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கு. தோப்பு சுத்தமாக இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் அதை நம்ம வந்து துண்டு துண்டாக வெட்டி உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வயலில் போட்டிருக்க பாருங்கள். இந்த மாதிரி போட்டு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை உழுதா போதும். இந்த மாதிரி நீங்கள் உழுதுட்டிங்கன்னா நம்ம உரமும் ஆகிடுது. நமக்கு இந்த முட்டுக்கட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வேலையும் இல்லை. இந்த மாதிரி தென்னந்தோப்பு வச்சிருக்க விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து ஆடி மாதம், ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துட்டு இப்போ வந்து நம்ம உரமும் வைக்கலாம்.
இது உரம் வைக்கிறதுக்கு சரியான டைம் இது. இந்த மாதிரி உரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் உழுது நீங்கள், ஏன்னா அடுத்தது இப்போ ஐப்பசி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைனா மழை பெய்யும். உரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் தென்னந்தோப்பை சுத்தம் பண்ணி உழுது உரம் வைக்கிறது தான் நல்லது. குடும்பமான வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த உழுதுருக்கம் பாருங்கள், இது இப்போ தான் பார்க்குறது அப்படி தெரியும். இந்த பாருங்கள், இதெல்லாம் இன்னொரு ஒரு மழை பெஞ்சாவோ இல்லை ஒரு தண்ணி விட்டாவோ சுத்தமாக மடித்து மண்ணாக போயிடும். மண்புழு உற்பத்தி நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதுலேருந்து வர்றதை வேஸ்ட் பண்ணாமல் அதையே உரமாக்கிடலாம். அப்புறம் இது வண்டியை பற்றி ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இது அரசு சப்சிடியில் தான் வந்து விழுதுட்டு இருக்கு. எங்கள் வண்டியும் வந்து விழுதுட்டு இருக்கு. எங்கள் வண்டி ஒரு வண்டி வச்சு விழுது சமாளிக்க முடியல. இன்னொரு வண்டி மகேந்திரா கிடக்கு, அதில் ரொட்டேட்ரு மாட்டி உழுவது பழைய வண்டி. அதனால் 2 வண்டியாக வச்சு தான் உழுதுகிட்டு இருக்கோம். அதுக்கு தான் பணம் கட்டி, அது மணிக்கு 500 ரூபா தான். நீங்கள் எத்தனை மணி நேரத்துக்கு வேணாலும் பணம் கட்டலாம், ஆன்லைன்லேயே கட்டலாம். உழவு நாப்பில் போய் ஆன்லைனில் பணம் கட்டிட்டோம்னா நீங்கள் எத்தனாம் தேதி சொல்கிறீங்களோ அத்தனாம் தேதி வந்து விழுவாங்க. இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி விவசாயிகள் மிச்சம் பெற்று அதிக லாபம் பெற வாழ்த்துக்கிறோம். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.